லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திரு புகழேந்தி, தேர்தல் வெற்றியை எது தீர்மானிக்குது? தொண்டர்கள் பலம், கூட்டணி பலமும் கிடையாது, தனிப்பட்ட ஆளுமையும் கிடையாது, கட்சியுடைய சின்னம் போன்ற செல்வாக்கு மிக்க விஷயங்களும் கிடையாது. தொண்டர்கள் பலம் இருந்தா போதுமானது. OPSக்கு தேன் வந்து பாயுமே காதினிலே. தொண்டர்கள் பலம் இருக்கிறதா சொல்றாரு. குட் ஈவினிங் டு வட்டமேசை விவாதம். இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற பல கட்சிகளை சார்ந்த எனது உடன்பிறப்புகள் அத்துணை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கத்தை. என்னுடைய நண்பர், அவரை தான் குறி வைக்க போறேன், பழனிசாமியார். தனிப்பட்ட பிம்பம் என்பது இல்லை என்று சொன்னால் நான் உங்களுக்கு அன்போடு சொல்லுவேன். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் ஒரே இடம்தான் வெற்றி பெறுகிறது, தேனி. அப்பொழுது கூட்டணி இருந்தது, பாரதிய ஜனதா கூட்டணியும் இருந்தது. ஒரு மாபெரும் வெற்றியை இங்கே பெற்றிருக்கின்றோம். அதை நீங்கள் பாராட்டத்தானே வேண்டும். இரட்டை இலை, அதாவது கார்த்திகேயன் மேல எனக்கு கோபம். நீங்க அதிமுக சார்பாக அவர் ஒத்துக்கிட்டாரு. இவர்கிட்ட ஏன் கேள்வி கேட்டு இருக்கீங்க? இவருக்கு அதிமுக சம்பந்தம், என் தம்பிக்கு. அதிமுகவை பொறுத்தவரை நாங்கள் OPS என்கின்ற தலைவர் அம்பாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர், அம்பாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர், அம்பாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், தொடர்ந்து இங்கே 4 முறை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவர். தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை என்று சொன்னால் நான் மிக தெளிவாக சொல்லுவேன். 2016 சட்டமன்ற தேர்தலில் 134 இடங்களை கூட்டணியே இல்லாமல் ஒரு சின்ன சின்ன கட்சியை சேர்த்துக் கொண்டு கூட்டணி இல்லாத நிலையில் வெற்றி பெற செய்து ஆட்சியை அமைத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இது நடந்ததா இல்லையா? அதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆண்டிப்பட்டி தான் திராவிட இயக்கத்திற்கு தொடர்ந்து 2 முறை முதலமைச்சர்களை கொடுத்திருக்கிறது. புரட்சி தலைவர் அம்மாவும் நின்றார்கள், புரட்சி தலைவர் MGR அவர்களும் இங்கேதான் நின்றார்கள். இங்கே நிற்கிறப்போ புருக்லின் மருத்துவமனையில் இருக்கிறார். அந்த மனு அங்கே ஃபில்அப் செய்யப்படுகிறது. அந்த மனு அதிகாரிகளால் எடுத்து வரப்படுகிறது. அங்கே இருக்கின்ற அதிகாரி ஒப்புக்கொள்கிறார். தேர்தல் களத்திற்கே வராமல் ஒரு தலைவன் வெற்றி பெற்றிருப்பாரேயானால் என்று சொன்னால் அது மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் MGR அவர்களாகத்தான் இருக்க முடியும். இல்ல, மறைந்த தலைவர்கள் திரு MGRஓ திருமிகு ஜெயலலிதாவோ அவங்களால அதை சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்கு. பெரிய கூட்டணியே இல்லாம தனித்த செல்வாக்கோடு அந்த கட்சியை வெற்றி பெற வைக்க முடிஞ்சிருக்கு. இப்போது இருக்கிற சூழல்ல 2024 தேர்தல் களத்தை நீங்க எப்படி சந்திக்க போறீங்கிறதான சவால். இதை செய்ய முடியுதா இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களால? தனிப்பட்ட மனிதன் பிம்பம் என்று சொன்னால் நான் எனது தோழர் அருமைக்குரிய திருமாவளவன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு அவரிடத்திலே ஒரு தனி குணம் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் கூட அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் வாயிலாக நான் ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறேன். அந்த சின்னத்தில் தனியாக நிற்கிறேன். அது பானை சின்னம் என்று சொல்லி 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற இது தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்த செல்வாக்கு அதுதாங்க சொல்லிட்டு இருக்கேன். தனித்தன்மை. அதை நீங்க எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகிக்கு சொல்ல முடியாது. நீங்கள் அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் தான் சொல்ல முடியும். அது எப்படி போய் நீங்க எடுத்துட்டு அங்க சொல்ல முடியும்? அது என்ன நிரூபிக்கவே படவே இல்லையே. 8 தோல்விகளிலும் தோல்வியடைந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமியுடைய தனித்த செல்வாக்கு அப்படின்னு எந்த எலெக்ஷன்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு? எல்லா இடத்துலயும் OPS இருந்திருக்காரு, கூடவே அவரும் பயணித்திருக்கிறார் எல்லா தேர்தலும். எடப்பாடி பழனிசாமி எங்கே வெற்றி பெற்றார் என்று சொல்லுங்கள், தெரிந்து கொள்ள. எங்க தோல்வி அடைஞ்சாருன்னு கேக்குறேன். 8 கட்டங்களிலும் தோல்வி. உள்ளாட்சித்துறை இல்ல சார், அது EPS OPSங்கிற 2 ஆளுமைகள் சேர்ந்து பயணித்த தேர்தல்கள். அதுல நீங்க EPS ஓட செல்வாக்கு தனித்து அளவிட முடியாது. எனக்கு கவலையே இல்லை. மக்கள் முன்னால் ஒப்புக்கொள்கிறேன். என்னுடைய தலைவர் ஓரம் கட்டப்பட்டார். அவர் வேண்டும் என்பதற்காக அவரை அழைத்து வந்து இணைத்துக் கொண்டார்கள். 4.5 வருடம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் ஆதரவு வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னாலே சென்றார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ பின்னால் OPS தேவைப்பட்டார். ஒவ்வொரு முதுவிலையும் குத்தி குத்தி குத்தி
கடைசியில் நரேந்திர மோடி முதுகுலையும் குத்தினார். இதுதானே நடந்தது. ஆகவே இப்படி தனிப்பட்ட செல்வாக்கு என்பதெல்லாம் இல்லை. நான் ஒப்புக்கொள்கிறேன். எது வெற்றிக்கு உதவுது? எது கூட்டணி பலமா தனித்த செல்வாக்கா? எதை நம்புறீங்க நீங்க? அதனால்தான் கார்த்தி, சுருக்கமா அதனால்தான் கார்த்தி, ஒரு தலைவனாக இந்த மண்ணின் மைந்தன் மிக தெளிவாக ஒரு முடிவை எடுக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, வேண்டும் என்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி இல்லை, அவர்களால் ஒரு கூட்டணி ஏற்பட்டது, ஒற்றுமை ஏற்பட்டது. ஆட்சி அதிகாரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிடும் என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கூப்பிட்டு அங்கே ஒற்றுமையாக இந்த ஆட்சியை நடத்த செய்தார். 4.5 வருடம் அவர்கள் துணை தேவைப்பட்டது. ஆனா இப்போ பிரிஞ்சு வெளியில வந்து பிஜேபி வேண்டான் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது அதை எந்த பிரிவினையும் காரணமும் இல்லாமல் ஓபிஎஸ் என்கின்ற ஒப்பற்ற தலைவர் அந்த முடிவை எடுப்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே தான் நரேந்திர மோடி இந்த நாட்டினுடைய பிரதமராக மீண்டும் வர வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கூட்டணி திமுகவை தோற்கடிப்பதற்கு கூட்டணி பலம் வேணும்ன்றீங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? திமுகவை தோற்கடிக்க கூட்டணி பலம் வேணும்ன்றீங்க. எங்களது தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமையும். என்டிஏ மத்தியில் இருந்தாலும் மாநிலத்தில் ஓபிஎஸ் என்கின்ற ஒப்பற்ற தலைவர் இருக்கிறார். ஒரு கூட்டணி அமையும். அதிலே தேமுதிகவும் வரும். நான் சொல்லுகிறேன், தேமுதிகவும் வரும். அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியும் வரும். அதற்கு பின்னாலே வாசன் ஆல்ரெடி இருக்கிறார். அண்ணன் பாரிவேந்தர் இருக்கிறார்கள். ஏசி சண்முகம் நீதி கட்சி இருக்கிறது. அவரே உரிமையை எடுத்துக்கொண்டு கமலஹாசன் என்று சொன்னார். கமலஹாசன் முடிவு செய்யவில்லை என்றுதான் சொல்லியிருக்கிறாரே தவிர கமலஹாசன் வருகிறேன் என்று இன்னும் சொல்லவில்லை. மெகா கூட்டணி பாஜக தலைமையில் அமையும். அதை ஓபிஎஸ் இங்க கட்டமைக்க போறார் தமிழ்நாட்டில். நிச்சயமாக பேசுவோம். ஒரு நிமிடம் முடித்து விடுகிறேன். சுருக்கமா ஒரு கூட்டணி அமையும். இன்னொரு கூட்டணி திமுக காங்கிரஸ் தலைமையிலே இருக்கும். இந்த இரண்டுக்கும் தான் தமிழகத்திலே மாபெரும் போட்டி நடைபெறும். அங்கேதான் மக்கள் முடிவெடுப்பார்கள். நடுவிலே அனாதை ஆனந்தனாக எடப்பாடி பழனிசாமி நிற்பார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.